ரிஷபராசிக்கு என்ன ஸ்பெஷல்? முதல்ல ஒரு குட் நியூஸோட ஆரம்பிக்கலாம். அப்படின்னா, எதிர்பாராத ஒரு பழைய கேஷ் வரும்னு சொல்ல முடியாது, அது ஒரு லாபம் தான் வருகிறது. என்ன? 2ஆம் வீட்டில் செவ்வாய். வார்த்தைகள் ரொம்ப பலார்னு இருக்கும். அதாவது வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த செவ்வாய்க்கு 9ஆம் வீட்டில் ராகுவிற்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய். அப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அதுல உங்களை ஒரு புத்திமான், ஒரு அறிவு ஜீவி, நல்ல ஒரு திங்க் ப்ராசஸ், ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஒரு திங்க் டேங்க் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை மெருகேற்றி கொடுக்கும். இதனால் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு திடீர் வளர்ச்சி, திடீர் லாபம் கண்டிப்பாக பெறுவீர்கள். அவர் எப்பொழுதுமே கண்டும் காணாமல் இருப்பார் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். ஏன்னா இங்கு அப்பாவை குறிகாட்டக்கூடிய சாட்டர்ன் லாபத்தில் இருக்கிறது. அப்பாவால் லாபம், அப்பாவால் ஆதாயம். ஒரு அப்பா என்னைக்குமே தன்னுடைய குழந்தையை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பார். அதனால் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்வதே புத்திசாலித்தனம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் நிகரற்ற லாபத்தை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அசுப கிரகம் ஒன்று 10ஆம் வீட்டில் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு அப்படின்னு தான் ஜோதிடம் சொல்கிறது. இது எல்லாமே ரிஷபத்துக்கு மேல 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 என்று கண்டிப்பாக இந்த ஆடி மாசத்தில் அசத்த போவது யாரு அப்படின்னா அது ரிஷபம்னு நாம் கேரண்டியாக சொல்ல முடியும். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சிக்குள் போவோம். ஜூலை மாதம் 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாதம் பலன்கள் என்ன சொல்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். பிறகு இதற்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். ரிஷபராசிக்கு என்ன ஸ்பெஷல்? முதல்ல ஒரு குட் நியூஸோட ஆரம்பிக்கலாம். அப்படின்னா, எதிர்பாராத ஒரு பழைய கேஷ் வரும்னு சொல்ல முடியாது, அது ஒரு லாபம் தான் வருகிறது. என்ன? பழைய புராணே வாலே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் குறிகாட்டக்கூடியது சாட்டர்ன். அப்போ சாட்டர்ன்கிறவர் உழைப்பை குறிகாட்டுகிறார். நம்ம முதல்ல ஏதோ ஒரு பொருளுக்காக, ஒரு விஷயத்துக்காக, ஒரு ப்ராடக்டுக்காக, ஒரு கான்செப்டுக்காக உழைத்திருப்போம். பிறகு அதை பாதியிலேயே விட்டுட்டு நம்ம போயிருப்போம். இன்னைக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு, ஒரு கான்செப்டுக்கு ஒரு டிமாண்ட் வந்திருக்கும். இன்று அந்த பொருளோ இல்லைன்னா அந்த ஒரு தாட் ப்ராசஸோ இல்லை நீங்கள் ஏதோ கலெக்ட் பண்ணி வைத்த ஒரு பழைய ஆன்டிக் ஐட்டமோ இன்று ஒரு நல்ல முலாம் பூசப்பட்டு ஒரு நல்ல விலைக்கு, என சாட்டர்ன் 11ஆம் இடத்தில் இருப்பதனால் அது உங்களுடைய தொழிலுக்கு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு எதிர்பாராத திடீர் லாபமாக, ஒரு ஜாக்பாட்டாக அமையும் அப்படின்னு கேரண்டியாக சொல்ல முடியும். ஆடி மாதத்தில் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் குரு சூரியன் சேர்க்கை, சிவராஜ யோகம். இது வெற்றி ஸ்தானத்தில் அமர்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அரசாங்கத்தால் ஆதரவு, ஒரு பொருளை விற்பதன் மூலம் ஆதாயம், அதன் மூலம் பழைய கடனை தீர்ப்பது, புதிதாக வேறு ஒரு நல்ல லக்ஸரி பொருளை வாங்குவது, பயணங்களால் மெயினாக ஆதாயம், அரசாங்கத்தால் ஆதாயம். மேலும் உங்களுடைய வாக்கு 2க்குரியவன் 3ல் வாக்குனால் ஆதாயம். நீங்கள் கொடுத்துக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது உங்களுடைய தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் உங்களை அடுத்த நிலைக்கு வெற்றியாளராக மாற்றிவிடும். இதையும் தவிர 2ஆம் வீட்டில் செவ்வாய். வார்த்தைகள் ரொம்ப பலார்னு இருக்கும். அதாவது வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த செவ்வாய்க்கு 9ஆம் வீட்டில் ராகுவிற்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய். அப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அதுல உங்களை ஒரு புத்திமான், ஒரு அறிவு ஜீவி, நல்ல ஒரு திங்க் ப்ராசஸ், ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஒரு திங்க் டேங்க் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை மெருகேற்றி கொடுக்கும். இதனால் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு திடீர் வளர்ச்சி, திடீர் லாபம் கண்டிப்பாக பெறுவீர்கள். 4ஆம் வீட்டில் சுக்கிரன். இதற்கு பேரே சுகவாசி யோகம்.
கம்ஃபர்ட், லக்ஸுரி, நீங்கள் என்ன வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன ஆடை வாங்கணும், என்ன வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, இவை அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதன் மூலம் ஒரு உல்லாசமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். பிறகு சுக்கிரன் 5ஆம் வீட்டிற்கு போக போகிறார். 5ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசமடைய போகிறார். அப்போ நாம் மயங்கக்கூடிய இடம். இப்போ நம்ம கம்ஃபர்ட்ல இருக்கும் பொழுது வேறு ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு லக்ஸரி வாங்கலாம் அப்படின்னு நாம் லோன் வாங்குவது, அந்த லோனை நாம் பத்திரமாக வைத்து கொள்வது. 5ஆம் இடம்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் மயங்குவோம். அது எதில் மயங்குறோம்னா, நாம் எதை ஏங்குகிறோமோ அதில் மயங்குவோம். இப்போ நீங்கள் ஏங்குறது ஒரு நல்ல மியூசிக்காக இருந்தால் அதில் மயங்குவீர்கள். இல்லை ஒரு நல்ல ஒரு கரன்சி சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு கரன்சி, கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஏங்கினால் அதில் மயங்குவீர்கள். நடு வயதில் இருக்கக்கூடிய, இளம் வயதில் இருக்கக்கூடிய பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு போன்ற விஷயங்களுக்காக நீங்கள் ஏங்கினால் அதிலும் நீங்கள் மயங்குவீர்கள். ஆனால் இது எல்லாத்தையும் உங்களுடைய அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் எப்பொழுதுமே கண்டும் காணாமல் இருப்பார் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். ஏன்னா இங்கு அப்பாவை குறிகாட்டக்கூடிய சாட்டர்ன் லாபத்தில் இருக்கிறது. அப்பாவால் லாபம், அப்பாவால் ஆதாயம். ஒரு அப்பா என்னைக்குமே தன்னுடைய குழந்தையை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பார். அதனால் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்வதே புத்திசாலித்தனம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் நிகரற்ற லாபத்தை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அசுப கிரகம் ஒன்று 10ஆம் வீட்டில் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு அப்படின்னு தான் ஜோதிடம் சொல்கிறது. லாபத்தில் உங்களுக்கு சாட்டர்ன், இந்த சாட்டர்னை குரு பார்க்கிறார். லாபாதிபதி லாபத்தை பார்க்கிறார். இந்த லாபம் அப்படிங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் வாங்க போனால் இன்னொரு ஐஸ்கிரீம் ஃப்ரீ அப்படின்னு சொல்வதை போன்று ஒரு டபுள் ப்ராஃபிட் என்ற அமைப்பில் வந்து விடுகிறது. இதில் எப்படி தேடி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு மைனஸ் பாயிண்ட்டுங்கிறது கண்ணிலேயே படலை. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்கள் மயங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்கள். இப்போ நம்ம எப்போ மயங்குவோம்? நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன், லக்ஸரி ஜோனில் இருந்தால் தானே நம்ம மயங்குவோம். அன்றாடம் சாப்பாட்டுக்கு, போக்குவரத்துக்கு, செலவுக்கு, ஸ்கூல் ஃபீஸுக்கே ஒரு ஆள் போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் எப்படி மயங்குவார்? மயங்க மாட்டார். ஸோ ஒரு கம்ஃபர்ட் லக்ஸரி ஜோன் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தி, லாபத்தை அள்ளி கொடுப்பதற்கு லாபஸ்தானாதிபதியே லாபஸ்தானத்தையும் பாக்கியத்தையும் பார்க்கிறார். 7ஆம் வீட்டுக்கு குரு பார்வை. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வரன் கிடைக்கும். ஹைஜீனிக்கான வரன் கிடைக்கும். குடும்பம் அபிவிருத்தி ஆகும். இது எல்லாமே ரிஷபத்துக்கு மேலே 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 என்று கண்டிப்பாக இந்த ஆடி மாசத்தில் அசத்த போவது யாரு அப்படின்னா அது ரிஷபம்னு நாம் கேரண்டியாக சொல்ல முடியும். ரிஷபராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாயே களத்திரகாரகனா வந்து இந்த இடத்தில் 2ஆம் இடத்தில் அமருகிறார். இப்போ கணவனுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட், குட் நியூஸ் எல்லாம் காற்று மூலமாக, காற்றுன்னு என்ன, மெசேஜ் மூலமாக இல்லை இமெயில் போன்ற விஷயங்களில் வரும். ஏன்னா செவ்வாய் இங்கே அமர்ந்திருப்பதே காற்று ராசியில் தான் அமர்ந்திருக்கிறார். இதெல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். வயதில் மூத்த நபர்கள் கண்டிப்பாக ஒரு சமாதானத்தை பெறுவார்கள். எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன் நீசமடைய போகிறது. அதனால் உணவு பழக்க வழக்கங்கள், கட்டுப்பாடு, யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் இன்னும் நல்லது. மாணவர்கள், மாணவிகள் குறிப்பாக ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு படிக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரைனிங் போகக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, புது நட்பு உங்களை தேடி வரும். அந்த நட்புங்கிறது பார்க்கறதுக்கு பலன்னு அப்படியே மின்னுவது போல் இருக்கும். பிறகுதான் தெரிய வரும் அந்த நட்புங்கிறது ஏற்கனவே பஞ்சரான, டிங்கரிங் பார்த்து, பெயிண்டிங் பார்த்து, பஃபிங் பண்ணி, ஒரு பாலிஷ் பண்ணி ஒரு இத்து போன ஒரு பொருள் உங்களை தேடி வருகிறது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணலாம்? வரும்பொழுதே டீசெண்டாக ஒதுங்கி விடலாம்.
ஆரம்பத்தில் ஏதோ மயிலிறகால் வருடுவது போல் இருக்கும், பிறகுதான் அந்த உண்மை முகம் அப்படிங்கிறது தெரிய வரும். இதனை மட்டும் தவிர்ப்பது நலம், தவிர்ப்பது கடினம். கொஞ்சம் கவனமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு மேலும் மேலும் நல்ல மேன்மையை ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், இதுவரை ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்த செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசிக்குள் நுழைந்து அவர் எங்கே உச்சமடைகிறாரோ அந்த மகர வீட்டை விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசி மண்டலத்துக்குள் சுக்கிரன் சென்று சுக்கிரன் நீசமடைய போகிறார். இந்த நீச சுக்கிரனை சனி பகவான் வக்ர பார்வையாக பார்க்க இருக்கிறார். அதுவும் உக்ர நிலையில் பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர புதன் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலம்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் இருந்து ஆகஸ்ட் மாதம் கடக ராசி மனைக்குள் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஆடி மாதம்னு சொல்லக்கூடிய ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை எல்லோருக்குமே தெரியும், சூரியன் கடகராசி மண்டலத்தில் சிவராஜ யோகமாக அமர்ந்து எல்லா அம்மன் கோயில்லையும் இந்த ஆடி மாசம்னாவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஏன்னா கடகராசிங்கிறது சந்திரன். இந்த சந்திரனுடைய வீட்டில், அதாவது ஒரு பெண் ராசியில் சூரியன் சுபபலம் பெறுகிறார். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது, அடுத்தது என்ன என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. நீச சுக்கிரனை சனி பார்க்கிறார்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதுல 12 ராசிக்கும் வழக்கம் போல் திரும்பவும் நாங்கள் பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.